1100 கேட்டிருந்தது. அதை பத்தி எந்த அறிவிப்பும் இல்ல. சுகர் கேன் கரும்புக்கு ரூ. 4000 டன்னுக்கு கேட்டிருந்தது. அதை பத்தி எந்த அறிவிப்பும் இல்ல. அவர்களோட கடன் தள்ளுபடி பத்தி எந்த அறிவிப்பும் இல்ல. ஆக அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நெடுங்காலமாக வளர்ச்சிக்கான எந்த திட்டமும் இல்லை. ஆக பாராட்டு விழா தான் நடந்தது. ஏறக்குறைய ஒரு கூட்டத்தை வைத்துட்டு வெளியே பாராட்டு விழா நடத்துறதுக்கு பதிலா உள்ள ஒரு பாராட்டு விழா நடத்த ஒருத்தங்க முதுக தட்டி கொண்டு இருந்தார்களே தவிர, நிச்சயமாக தமிழகம் எந்த விதத்திலும் இதனால் பலனடைய போவதில்லை என்பதை அவர்களின் பட்ஜெட் எல்லாத்துக்கும் மத்திய அரசு அவங்க குறை சொல்றாங்க. ஆனா மிக மிக மோசமான நிதி மேலாண்மையை தமிழக அரசு பெற்றிருக்கிறது. மத்திய அரசின் நிதி பகிர்னால இல்ல, மோசமான நிதி மேலாண்மை தமிழகத்தில் இருக்கிறது என்பது தான். அங்க அதுல மாற்றம் எப்படின்னா, நீங்க நெடுங்கால அடிப்படை கட்டமைக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறீங்க, திட்டங்களுக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறீங்க, அதுல மிகப்பெரிய வேறுபாடு. இதுல வேற இந்த தமிழக திமுக மாடல இந்தியா முழுவதும் பின்பற்றுகிறலாம். பல மாநிலங்களில் உபரி பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா நீங்க கடனோட டெபிசிட் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறீங்க. அதனால தமிழ்நாடு அரசு மிக மோசமான நிலையில் இருக்கிறது என்பதற்கு பிரமாண பத்திரம் தான் நேற்றைய அவர்களே வாசித்த அந்த இடைக்கால பட்ஜெட். வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கானவர்கள் அல்ல என்பதை தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். இதனால் இதன் பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள்.